ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 9th சயின்ஸ் வந்து நமக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கான கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ ரெடி பண்ணி அமைச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் அகெயின் அண்ட் அகெயின் என்ன கேட்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்லையும் சார் ஆன்சர் போடுங்க சார் ஆன்சர் போடுங்க சார் ஆன்சர் போடுங்க சார் தான் கேட்குறீங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு நானே ஆன்சர் சொல்லிட்டேன்னா அதுக்கு டெஸ்ட்ன்றதுக்கே அர்த்தம் இல்லை. இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த வீடியோஸில் போய் இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் எழுத முடியும். ஸோ தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோ அப்போ தான் பார்ப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் பார்த்து ஆன்சர் எல்லா கொஸ்டின்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆன்சர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் தான் இருக்குது, செக் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. கரெக்ட் ஆன்சர் ஒரே கமெண்ட்டில் பண்ணுங்க. ஸோ 50 கேள்விகள் எடுத்திருக்க மிக முக்கியமான ஏன்னா அறிவியல் தான் நமக்கு 9வது அறிவியல் தான் மிகவும் முக்கியம். 10வது அறிவியலும் 9வது அறிவியல் தான். ஸோ 50 கேள்வி சொல்லியிருக்கேன், 50 கேள்வி ஒழுங்காக பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் 8th சயின்ஸோட பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. 8th சயின்ஸோட பிடிஎஃப் நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கம்யூனிட்டி டேக்ல கொடுத்துருக்கோம், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய கேள்வி அனைத்து கேள்விகளுக்கும் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் கலோரி என்பது எதனுடைய அலகு? இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்லியிருந்தேன். கலோரி என்பது எதனுடைய அலகு? ஏ வெப்பம், பி வேலை, சி வெப்பநிலை, டி உணவு. ஓகேங்களா? ஸோ எதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन ஏ ஃபாரன்ஹீட், பி ஜூல், சி செல்சியஸ், டி கெல்வின். ஓகேங்களா? ஸோ எதுன்றதை கரெக்டாக ஆப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் क्वेश्चन டேஷில் ஒலி வேகமாக பயணிக்கும். ஒலின்றது சவுண்டுங்க, இங்க கொடுத்துருக்க ஒலின்றது சவுண்டு. அது எதுல வேகமாக பயணிக்கும்னு கேட்குறேன். ஏ திரவங்களில், பி வாயுக்களில், சி திடப்பொருளில், டி வெற்றிடத்தில். ஓகேவா? அடுத்தது சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? உங்க எல்லாருக்குமே தெரியும் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் டைகோ பிராஹே, ஆர்கிமிடிஸ், நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ், டாலமி. யாருன்றதை கரெக்டாக ஆப்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது 5th क्वेश्चन இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? ஸோ நான் அன்னைக்கே சொன்னேன் உள்புற சூரிய மண்டல கோள்னு சொன்னேன், வெளிப்புற சூரிய மண்டல கோள்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஏ புதன், பி சனி, சி யுரேனஸ் அண்ட் டி நெப்டியூன். எது கரெக்டோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது 6th क्वेश्चन செரஸ் என்பது எவ்வகையானது? ஸோ செரஸ் என்பது ஒரு விண்கல்லா, விண்மீனா, கோலா அல்லது சிறுகோளா? எதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேஷின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமயமானதும் ஏற்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ ஏ கார்பன் மோனாக்சைடு, பி கந்தக டை ஆக்சைடு, சி நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் டி கரியமில வாயு. ஸோ எதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 8th क्वेश्चन டிப்தீரியா எதை தாக்குகிறது? டிப்தீரியா எதை தாக்குகிறது? ஏ நுரையீரல், பி தொண்டை, சி ரத்தம், டி கல்லீரல். ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 9th क्वेश्चन காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் கேட்டிருக்காங்க எக்ஸாம்லன்னு சொன்னேன். ஸோ எலும்பு மஞ்சை, பி குடல், சி மண்ணீரல் மற்றும் டி நுரையீரல். ஸோ எது கரெக்டான ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ அடுத்தது 10வது क्वेश्चन மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது? அதாவது இல்லாதது, சிபியு உள்ள இல்லாதது. ஏ தாய்ப்பலகை, பி எஸ்எம்பிஎஸ், சி ரேம் அண்ட் டி மவுஸ். ஸோ தாய்ப்பலகை ஒன்றும் இல்லை, மதர் போர்டு. ஓகேங்களா? அடுத்து 11th क्वेश्चन மண்டையோடற்ற உயிரி எது? ஓகேங்களா? மண்டையோடற்ற உயிரி எது? ஏ எகார்னியா, பி ஏசோபோலியா, சி எப்டீரியா, டி ஏசிலோமேட்டா. ஓகேங்களா? எது கரெக்ட் ஆன்சரோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 12th क्वेश्चन கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது? ஏ ஆக்சிஜனேற்றம், பி மின்கலங்கள், சி ஐசோடோப்புகள் மற்றும் டி நானோ துகள்கள், நானோ பார்ட்டிகல்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ எதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 13th क्वेश्चन 4 அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கினை கண்டறிக. ஸோ இதயத்தில் 4 அறைகள் கொண்ட விலங்குகள் எதுன்றதை கேட்டிருக்கான். ஏ பல்லி, பி பாம்பு, சி முதலை, டி ஓனான். ஓகேங்களா? ஸோ எது கரெக்ட் ஆப்ஷனோ அதை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 14th क्वेश्चन கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும்? ஓகேங்களா? கூட்டு திசு எதுன்னு கேட்டிருக்கேன். பேரன்கைமா, கோலன்கைமா, சைலம் அண்ட் ஸ்கிரீலன் கைமா. ஸோ எதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 15th क्वेश्चन ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ பலபடித்தான கலவை, சேர்மம், ஒருபடித்தான கலவை, தொங்கல். ஓகேங்களா? ஸோ எதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. 16th क्वेश्चन நியூக்ளியான் என்பது எதை குறிக்கிறது? புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான், நியூட்ரான்கள் மட்டும் இருப்பதையா, அல்லது எலக்ட்ரான் பிளஸ் நியூட்ரான் இருப்பதையா, அல்லது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருப்பதையா? எதை குறிக்குதுன்றதை கரெக்டாக சொல்லுங்க. அடுத்தது
ஒரு பொருளின் நேர் மின்னோட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன? நேர் மின்னூட்டம் வந்து எப்போது தோன்றும் ஒரு பொருளில்? எலக்ட்ரான்களை ஏற்கும் பொழுது தோன்றுமா, புரோட்டான்களை ஏற்கும் பொழுது தோன்றுமா, எலக்ட்ரான்களை இழக்கும் பொழுது தோன்றுமா, அல்லது புரோட்டான்களை இழக்கும் போது தோன்றுமா? ஓகேங்களா. அடுத்தது 18th கொஸ்டின், மின்முலாம் பூசுதல் எதற்கான எடுத்துக்காட்டாகும்? மின்முலாம் பூசுதல் எதற்கான எடுத்துக்காட்டாகும்? ஏ வெப்ப விளைவு, பி வேதி விளைவு, சி பாய்வு விளைவு, டி காந்த விளைவு. ஸோ எது கரெக்ட் ஆன்சரோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ ஏ மோட்டார், பி மின்கலன், சி மினியட்ரி, டி சாவி. ஓகேங்களா. அடுத்து 20th கொஸ்டின், கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது? ஏ ஏசியில் மட்டும், பி டிசியில் மட்டும், சி ஏசி மற்றும் டிசி, டி ஏசியை விட டிசியில் அதிகமாக. ஸோ இதுவும் கரெக்டா சொல்லுங்க. ஏசி டிசிக்கு எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கே தெரியும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட். ஸோ காந்த பை அடர்த்தியின் அலகு என்ன? வெபர், பி வெபர் பை மீட்டர், சி வெபர் பை மீட்டர் ஸ்கொயர், டி வெபர் பை மீட்டர் வெபர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ எதுன்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 22 கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஓகே. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? முக்கியமான கொஸ்டின் சொன்னா அன்னைக்கு நான் எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன். ஏ 0 டிகிரி, பி 45 டிகிரி, சி 90 டிகிரி அண்ட் டி 105 டிகிரி. ஸோ எதுன்றதை கரெக்டா சொல்லுங்க. நெக்ஸ்ட், டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது எது? ஸோ டார்ச் விளக்கில் வந்து எது எதிரொலிப்பானாக பயன்படுகிறது? ஏ குழியாடி, பி குவியாடி, சி சமதள ஆடி, டி ஏ மற்றும் பி ரெண்டு ஆடிகளுமே பயன்படுதான்னு கேட்டிருக்கேன். ஸோ 24th கொஸ்டின், பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது, அதாவது லார்ஜ் சைஸ்ல விர்ச்சுவல் இமேஜஸ் உருவாக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா குழியாடியா, குவியாடியா, சமதள ஆடியான்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின், ஒளியின் திசைவேகம் டேஷில் பெருமமாக உள்ளது? ஏ வெற்றிடத்தில், பி கண்ணாடியில், சி வைரத்தில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 கொஸ்டின்ஸ் நம்ம பாதி இது முடிச்சிட்டோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே வரலாம் கமெண்ட் பாக்ஸ்ல. பிகாஸ் இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி இங்க படிச்சது தான், உங்களுக்கு 2 வீடியோஸ்லயும் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, வேகமா போயிடலாம். ஏன்னா இது முடிச்சுட்டா 9th சயின்ஸே ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேங்களா. ஸோ 26th கொஸ்டின், பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும்? ஓகேங்களா. ஏ 289 இருக்குமா, இல்ல 281 இருக்குமா, இல்ல 2881 இருக்குமா, இல்ல 2883 இருக்குமா? ஓகேங்களா. சோ 27வது क्वेश्चन ரொம்ப முக்கியமான क्वेश्चन. 2 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்கான், ஒரு பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் டேஷ் தொகுதி மற்றும் டேஷ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளன. ஏ 718, பி 187, சி 1718, டி 817. ஓகேங்களா. எது கரெக்டான ஆன்சரோ அது கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. சோ 28வது கேள்வி, கார்பன் அணுவில் உள்ள இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் கார்பன்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுல இணைத்திறன் கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. சோ ஏ 2, பி 4, சி 3 மற்றும் டி 5. ஓகேங்களா. சோ அடுத்தது 29வது கொஸ்டின், நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறாக மாற்றுகிறது. ஒரு அணுனா ஒரு ஆட்டம்ல வந்து நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் எப்படி மாற்றும்? ஏ ஒரு அயனியாக மாற்றிவிடும், அல்லது பி ஒரு ஐசோடோப்பாக மாற்றிவிடும், இல்லையா ஒரு ஐசோபாராக மாற்றிவிடும், இல்லையா வேறு தனிமமாக மாற்றிவிடும். எது கரெக்ட் ஆன்சரோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 30வது கேள்வி, ஜிங்க் பிளஸ் 2HCl இஸ் ஈக்குவல் டு ஜிங்க் குளோரைடு. ஸோ இந்த வேதி வினை பாருங்க இப்படி கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இந்த வேதி வினையில அடுத்து என்ன வந்திருக்கும்னு கேட்டிருக்கேன். ஏ ஹைட்ரஜன், பி ஆக்சிஜன், சி கார்பன் டை ஆக்சைடு. எது வந்திருக்கும் அவுட்புட்ல அப்படின்னு கேட்டிருக்கேன் ரியாக்ஷன் முடிவில். ஸோ 31வது கேள்வி, பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலர் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை. இதுவும் 2 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், ரொம்ப முக்கியமானது. ஏ லைக்கன், பி ரைசோபியம், சி மைக்கோரைசா, டி அசிட்டோபாக்டர். ஓகேங்களா. அசிட்டோபாக்டர் எதுன்றத கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 32வது கேள்வி, வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும். ரொம்ப முக்கியமான கேள்விங்க. CO2 உள்ள போகும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏ ஒளிச்சேர்க்கை, பி உட்கிரகித்தல், சி சுவாசித்தல், டி சிதைத்தல். ஸோ எது கரெக்டோ அதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 33வது கேள்வி,
உலோக கார்பனேட்டுகள் உலோக பை கார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஷை வெளியேற்றுகின்றன கேட்டிருக்கேன். சோ ஏ நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எதுன்றத கரெக்டான ஆப்ஷனை கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ 34 ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறதுன்னு கேட்டிருக்கான். ஏ வைரத்திலிருந்து கிடைக்கிறது, பி ஃபுல்லரினிலிருந்து கிடைக்கிறது, சி கிராஃபைட் அண்ட் டி வாயு கார்பன்ல இருந்து கிடைக்குது. எதுன்றதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. 35வது கேள்வி, ஒரு நானோமீட்டர் என்பது என்னன்னு கேட்டிருக்கான். சோ ஏ 10 to the power of -7 மீட்டர், பி 10 to the power of -8 மீட்டர், சி 10 to the power of -6 மீட்டர் அண்ட் டி வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of -9 மீட்டர். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ டி 10 to the power of -9 மீட்டர். ஓகேவா? சோ அடுத்தது 36th கொஸ்டின், ஒரு மின்கல வேதிக்கலத்தில் எதிர்மின் வாயில் டேஷ் நிகழும். ஓகேங்களா? நேர்மின் வாயில என்ன நிகழும், எதிர்மின் வாயில என்ன நிகழும் நான் சொல்லியிருந்தேன். சோ ஏ ஆக்சிஜனேற்றம், பி ஒடுக்கம், சி நடுநிலையாக்கல், டி சங்கிலி இணைப்பு. ஓகேங்களா? சோ அடுத்தது 37வது கேள்வி, இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஷ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். சோ இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க கார்பனை பயன்படுத்தலாமா, அயோடினை பயன்படுத்தலாமா, பாஸ்பரஸையா அல்லது ஆக்சிஜனையா, எதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்க. இதுல எது ஐசோடோப்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை, ஒரு பிசி எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन தாங்க இது. ஓகேவா? ஏ உருளைக்கிழங்கு, பி பீட்ரூட், சி கேரட் மற்றும் டி மஞ்சள். ஓகேவா? சரி, அடுத்தது மீசோக்லியா எனப்படுவது என்ன? ஏ துளையுடலிகள், பி குழியுடலிகள், சி வலைதசையுடலிகள், டி கணுக்காலிகள். சோ எதுன்றது கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது 40வது கேள்வி, குழல் போன்ற உணவு குழலை கொண்டது எது? ஏ ஹைடிரா, பி மண்புழு, சி நட்சத்திர மீன், டி அஸ்காரிஸ் உருளைப்புழு. ஓகேங்களா? இன்னும் 10 கேள்விதான் இருக்கு, வேகமா முடிச்சிடலாம். டெஸ்ட் முடிஞ்சிடும், நீங்களும் உங்களை எவால்வேட் பண்ணிப்பீங்க. சோ அடுத்தது நார்கள் கொண்டுள்ளது. ஏ பேரன்கைமா, பி ஸ்க்லீரன்கைமா, கோலன்கைமா, டி ஏதும் இல்லை. சோ எது கரெக்டோ அதை மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது 42வது கேள்வி, ஏரன்கைமா எதில் கண்டறியப்படுகிறது? ஏரன்கைமான்றது எதில் கண்டறியப்படுகிறது? ஏ தொற்று தாவரம், பி நீர்வாழ் தாவரம், சி சதுப்பு நில தாவரம், டி வறண்ட தாவரம். ஓகே. சோ 43வது கேள்வி, இலையில் காணப்படும் பச்சையம் டேஷுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இலையில் காணப்படும் பச்சையம் டேஷுக்கு தேவைப்படும். ஏ ஒளிச்சேர்க்கை, பி நீராவி போக்கு, சி சார்பசைவு, டி திரைசாரா தூண்டல் அசைவு. ஓகேங்களா? சோ அடுத்தது 44வது கேள்வி, மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஷ் ஆகும். ஏ கார்போஹைட்ரேட்கள், பி புரதங்கள், சி கொழுப்பு, டி சுக்ரோஸ். ஓகேங்களா? சோ அடுத்தது 45வது கேள்வி, சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு டேஷ் ஆகும். ஏ குடலுறிஞ்சிகள், பி கல்லீரல், சி நெஃப்ரான் மற்றும் டி சிறுநீரக குழாய். ஓகேங்களா? 46th கொஸ்டின், சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர். ஸ்கர்வி நோயை விட்டமின் சி குறைபாட்டினால தான் வருது. ஸோ விட்டமின் சி சிட்ரஸ் வகை ஃப்ரூட்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சொன்னது? ஏ ஜேம்ஸ் லின், பி லூயிஸ் பாஸ்டர், சி சார்லஸ் டார்வின் அண்ட் டி ஐசக் நியூட்டன். ஓகேவா? அடுத்தது 47வது கேள்வி, மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கேன். ஏ 1964, பி 1954, சி 1950, டி 1963. 48, மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். ஏ கல்லீரல், பி நுரையீரல், சி சிறுநீரகம் மற்றும் டி மூளை. ஓகேங்களா? சோ 49வது கேள்வி பாருங்க, மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஏ பிசிகல்ச்சர், பி செரிகல்ச்சர், சி அக்வாகல்ச்சர், டி மோனாகல்ச்சர். ஓகேங்களா? சோ லாஸ்ட் கொஸ்டின், தேனீ வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனீ வகை எது? மிக முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருந்தேன். ஏபிஎஸ் டார்சோட்டா, ஏபிஎஸ் ஃப்ளோரா, ஏபிஎஸ் பெல்லபேரா அண்ட் ஏபிஎஸ் இண்டிகா. ஓகேங்களா? ஸோ எது கரெக்டான ஆப்ஷனோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இது ஒரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இந்த டெஸ்ட் மூலமா உங்களுக்கு ஒரு 9th சயின்ஸ் ஒரு குயிக் ரிவிஷன் வர்றதுக்காக தான் கொடுத்துருக்குமே. ஓகேங்களா? இது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னும் கிடையாது, இதுவும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கான பிடிஎஃப்பும் வந்து
ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம், படிச்சு பாருங்க. அந்த பிடிஎஃப்லேயே தான் ஆன்சர் இருக்கு, வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 9th சயின்ஸோட பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10th சயின்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டா நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மறக்காம. ஏன்னா மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வந்து சேர்றதுக்கு. தேங்க்யூ.